வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட் ஆச்சுன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான சண்டைகள் வர்றத பார்க்க முடியுது. ஸோ, அந்த வகையில இப்போ வந்து திவ்யாக்கும், கமருதீனுக்கும் இடையில வந்து ஒரு சண்டை முட்டிக்கிச்சு. திவ்யா வந்து வழக்கம் போல கத்தி, அது வந்து திவ்யாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, குக்கர் வெடிச்சிருச்சு, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல, கை வெட்டிக்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பதட்டமாயி, "எதுக்கு லூசு மாரி கத்துற?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்சாயத்தாச்சு. "நான் எப்பயுமே அப்படி தான் கத்துவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அ அ "அத வந்து நீங்க இப்படி பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆச்சு. அத பத்தி வந்து உள்ள வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள அது ஒரு பக்கம் திவ்யா வந்து அரோரா, சபரி இவங்க எல்லார்ட்டயும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காங்க. நான் வந்து நார்மலா தான் வந்து எனக்கு இருக்கிற ஹேபிட் அது. நான் கத்துனேன் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்ருக்காங்க. வெளிய இன்னொரு பக்கம் வந்து அமித், இவங்க கம்ருதீன், பார்வதி இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா இரிட்டேட் ஆகுறாங்க. அந்த ஒரு கத்துற விஷயத்துக்கு. அவங்க ஒரு பக்கம் வந்து எதுக்கு இப்படி லூசு மாரி பண்ணிட்டுருக்காங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கும்போது, உள்ள வந்து திவ்யா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கும்போது, இவங்க கிச்சன் டீம்ல இருக்கவங்க எல்லாருமே இது உள்ள இருக்காங்க. ஸோ, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அமித் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து கேட்குறாரு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி நார்மலா வந்து சொல்லிடுறாங்க. அது கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்து விஜே பார்வதி உள்ள வராங்க. அவங்க வந்துட்டு சாப்பாடு பசிக்குது நாங்களே போட்டுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து திவ்யா வந்து ஒரு மாரி கோவமா வந்து போய் போடுங்க அப்படிங்கிற மாரி வந்து அங்க இருக்கிறவங்கள வந்து ஆதிரையையும், அரோராவையும் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல அப்படி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் சுபிக்ஷாவையும் சொன்னாங்க. அரோரா கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் ஹார்ஷா தான் இருந்தது லைட்டா. ஸோ இப்ப அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க. நீங்க எதுக்கு வந்து ஒருத்தர் சாப்பாடு கேட்க வராங்க, அவங்க கிட்ட உங்க கோவத்த எதுக்கு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, "இப்ப எதுக்கு என்ன ஃப்ரேம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, விடாம சண்டை மேல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கா. ஸோ இப்போ வந்து திடீர்னு வந்து கமருதீன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னது. அது ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வந்து திவ்யா நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கத்துற விஷயங்கள் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஏதாவது சின்ன ஒரு பயம், பிக் பாஸ் கூப்பிட்டாலோ சரி, இல்லன்னா ஏதாவது குக்கர் சவுண்டு, இல்லன்னா யாராவது பின்னாடி பயம் காட்டினா, இந்த மாரி நெறைய இடங்கள்ல வந்து அவங்க கத்திட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ சரி இது வந்து என்னோட ஹேபிட்டு சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. பட் இப்போ கமருதீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷூட்டிங்கில அவங்க கூட 1 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் கூட இந்த மாரி அவங்க கத்துனதே கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இப்போ இவங்க தரப்புல எல்லாருமே என்ன கெஸ் பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்காக வந்து அத வந்து கன்டினியூவா பண்றாங்க அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா இவங்க எல்லாரும் திவ்யா இருந்துட்டு, அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது அப்படிதான் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. இப்போ எத நம்புறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. பட் இது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.